الصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا ومرشدنا ومربينا ووسيلتنا سيدنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومما رزقناهم ينفقون. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقوة الصدر وعلى آله وأصحابه وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா சுஹதாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அக்தாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் அல்விதா ஜும்ஆ என்று சொல்லப்படக்கூடிய ரமதானுடைய கடைசி ஜும்மாவில் நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வருடமும் ரமதானுடைய மாதத்தை அடையவும் அதிலே அமல் செய்வதற்குமான சக்திகளையும் வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, மூமின்களுடைய அடையாளத்தை பற்றி குர்ஆனுடைய 2வது சூராவின் 2வது வசனத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் யார் என்றால், முத்தகீன்கள் யார் என்றால் 3 விதமான அடையாளங்களை கூறுகிறார். முதலாவது அடையாளம், மறைவான விடயங்களை பற்றி அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள். மறைவான விஷயத்தை பற்றி ஈமான் கொள்ளுவது என்பது முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு அடையாளம். 2வது, அவர்கள் தொழுகையினை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். 3வதாக அல்லாஹ் கூறுவது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். எதையெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுத்தோமோ அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி வெறும் காசை, பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது மாத்திரம் தர்மம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறான், அதை அவனுடைய பாதையில் செலவு செய்தால் அது கண்ணிற்கான தர்மம். அல்லாஹ் மூக்கை கொடுத்திருக்கிறான், நல்ல விடயங்களை மாத்திரம், ஹலாலான விடயங்களை மாத்திரம் முகர்ந்தால், ஹலாலான நமது மனைவியுடைய உடலில் இருந்து வரக்கூடிய நறுமணங்களை முகர்ந்தால் அது மூக்குடைய தர்மம். காதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நல்ல விடயங்களுக்காக அந்த காதை உபயோகம் செய்தால், அந்த காதுகளை அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையினை பெற்றுக்கொள்ளும் முகமாக, அல்லாஹ் ரசூலின் மூலமாக நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளும் விதமான காரியங்களில் ஈடுபடுத்தினால் அது காதுடைய தர்மம். உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளின் மூலமாகவும் அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான், இதை நல்ல விதத்தில் நான் செலவு செய்கிறேன் என்று செலவு செய்தால் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்று அதற்கு அர்த்தம். அல்லாஹ் உயிரை கொடுத்திருக்கிறான், இந்த உயிரை ரப்பிற்காக வேண்டி நான் செலவு செய்கிறேன் என்று ஒருவர் வாழ்ந்தால், எனது வாழ்க்கையினை அல்லாஹ் பிச்சையாக கொடுத்திருக்கிறான், அவனுக்காக நான் வாழ்க்கையினை ஒதுக்குகிறேன் என்று வாழ்ந்தால்,
அல்லாஹ் நேரங்களை கொடுத்திருக்கிறான். அவனுடைய இபாதத்திற்காக வேண்டி நான் இந்த நேரங்களை கழிக்கிறேன் என்று வாழ்ந்தால் இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள். வெறும் பணத்தை எடுத்து தருவது மாத்திரம் இஸ்லாமிய மார்க்கத்தின் தீர்ப்பில் தர்மம் அல்ல. எனக்கு நிறைய அறிவு கொடுத்துருக்க அல்லாஹ். நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஏழைக்கு டியூஷனை நான் ஃப்ரீயாக நான் சொல்லி கொடுக்குறேன் என்றால் எனக்குடைய கல்வி அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அந்த கல்வியினை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் கல்வி ரீதியான தான தர்மம் அது. எனக்கு நல்ல உடல் வாகை கொடுத்திருக்கிறான், மற்றவர்கள் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறார்கள், அல்லது ஒரு வேலையினை அவர்கள் செய்ய முடியவில்லை, நான் அவர்களுக்கான அந்த வேலையினை பங்கிட்டு அதிலே நான் பகிர்ந்து அவர்களுடைய வேலையினை லேசுபடுத்துகிறேன் என்றால் என் உடலுக்கான தர்மம் அது இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் தர்மம். நான் டாக்டர் படிச்சிருக்கேன், அல்லாஹ் எனக்கு உலக ரீதியான டாக்டருடைய படிப்புடைய அந்த சக்தியினை கொடுத்திருக்கிறான் என்றால் பணக்காரன்ட்ட நல்லா கொடுங்கலாம், தப்பே இல்லை. ஆனால் ஏழைகள் வருகிற போது, அனாதைகள் வருகிற போது, அவர்கள் முஸ்லிம்களோ அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களோ யாரோ, அவர்கள் நலிந்தவர்கள் ஏழையாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு குறைவான ஊதியத்தினை, குறைவான பணத்தினை அவர்களிடம் பெற்றுக்கொண்டு அல்லது சில நேரங்கள் இலவசமாக அந்த மருத்துவத்தினை செய்வது என்பது உலக ரீதியான மருத்துவ கல்வியினை அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த நன்றிக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்யக்கூடிய தான தர்மம். இறைவனுடைய கிருபையால் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் வழங்கி இருக்கிறானோ அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு பேர் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நான் கொடுத்தேன், எனக்கு நீ மீண்டும் கொடு. இதுதான் அர்த்தம். மினல்லாஹ் இலல்லாஹ். இஸ்லாத்துடைய தத்துவம் என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது அல்லாஹ்விற்கே செல்லுகிறது. இஸ்லாத்தில் உலக ரீதியான மறுமை ரீதியான வேறுபாடே இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்துடைய அந்த உத்தியோகத்தில் இருக்கிறார், பணியில் இருக்கிறார். அவருடைய அந்த சக்தியினை உபயோகித்து, அவருடைய அதிகாரத்தை உபயோகித்து நசுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் என்றால் அவருடைய பணியின் மூலமாக அவர் செய்யக்கூடிய தான தர்மம் என்று அதற்கு அர்த்தம். தனது இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் முதியவர் ஒருவர் தள்ளாடி கொண்டு செல்லுகிறார். பக்கத்தில் சென்று நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், நான் உங்களை நிறுத்திவிடுவேன் என்று கூறி அவரை அழைத்து கொண்டு அந்த இடத்தில் சென்று நிறுத்துவதற்கு பெயர் வாகன ரீதியில் தான தர்மம். நடந்து செல்கிறார் கண் பார்வையற்ற ஒருவர், தடுமாறிக்கொண்டு சாலையில் அதை கடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய கையை பிடித்து சாலையினை கடக்க வைப்பது என்பது அல்லாஹ் இரு கால்களுக்கு கொடுத்திருக்கிற தான தர்மம். எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் அதற்கு பெயர் இஸ்லாமிய ரீதியிலே தான தர்மம் என்று பெயர். பணத்தை மாத்திரம் செய்வதற்கு பெயர் தான தர்மம் அல்ல. இந்த தான தர்மங்களை எல்லாம் தாண்டி மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒன்றுக்கு பெயர் பொருள், பணம். திருவள்ளுவர் சொல்லுவார், அருளிலாதற்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. நன்மை இல்லைன்னா மறுமையில் என்னுமே இருக்க முடியாது. மறுமையில் என்னிடத்துல 80 kg தங்கம் இருக்குது, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு போய் வாதிட முடியாது. ஒரு நன்மை குறைவாக இருக்குது, அந்த ஒரு நன்மை இருந்தால் நான் சொர்க்கத்திற்கு போவேன் என்றுதான் தவித்து கொண்டிருப்பாரை தவிர என்னிடத்துல எவ்வளோ பெரிய தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, எவ்வளவு தரப்பட்ட குரோர்ஸ் இருக்குது என்று அங்கே வாதிட முடியாது. அங்கே நன்மைக்கு வேலை, உலகத்திலே பணத்திற்கு வேலை. பணத்தை கொண்டுதான் உலகம் இயங்குது. அதனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? உன் பணத்திலிருந்து எடுத்து கொடுன்னு சொல்லலை, தெளிவாக சொல்லுது. உன் பணத்திலிருந்து எடுத்து கொடுன்னு சொல்லலை, அடே உன் பணத்தில் அவங்களுக்கான ஹக்கு இருக்குப்பான்னு சொல்லுது. உன் பணத்தில் அவர்களுடைய உரிமை இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது. நீ எடுத்து ஏதோ கொடுக்கிறதை போல நீ நினைக்காத. வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். செல்வந்தர்களுடைய அந்த சொத்துக்களிலே சாயிலீன வல் மஹ்ரூம், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கேட்பவர்களுக்குமான உரிமை, அவர்களுடைய பங்கு இந்த இதில் இருக்கு.
என் பங்கு அதில் இருக்கு, கேட்டு தைரியமாக புடுங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஒரு பணக்காரன் வைத்துக்கொண்டு சக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் இஸ்லாமிய நாடு அவனை வலுக்கட்டாயமாக அவனை பிடித்து அவனுடைய சொத்துக்களில் இருந்து சக்காத்தை பிடுங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த சொத்துல ஏழைகளுக்கான பங்கு இருக்கு, நீ கொடுக்கலனா வழிப்பறி படித்து வழிப்பறி செய்தாவது அதிலிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கு. சொத்துல ஜகாத்துடைய பணம் கலந்து விட்டால் அந்த சொத்து கழிவு. கழிவு எதுவரைக்கும் இருக்கிறதோ அந்த பொருள் மொத்தமாக கழிவாயிடும். எவ்வளவு தரப்பட்ட ஆயத்துக்கள் வந்திருக்கு. ஜகாத்துடைய பணம் கொடுக்காத நிலையில நாளை மறுமையில அது பாம்பாக தேளாக மாறி மறுமையில் முன்னால் வந்து நமது முகத்திற்கு முன்னால் கொத்திக்கொண்டே இருக்கும் என்ற ஹதீஸ் எல்லாம் இருக்கு. அதுல சில வசனங்கள் இப்படியெல்லாம் இருக்கு. ஃபதூக்கும் குந்தும் தக்னீசும், இதுதான் உலகத்துல பொக்கிஷத்தை போல பாதுகாத்தே வந்த, இப்ப ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து இதை அனுபவி என்று அந்த சொத்தும் சொல்லும், மலக்குமார்களும் சொல்லுவாங்க. பாம்பாக தேளாக மாறி தனக்குத்தானே கொத்தக்கூடிய அளவுக்கு பொருள் என்பது நாளை மறுமையில் மாறிவிடும். அதற்கான கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் இரு பெண்கள் வருகிறார்கள், கையில் காப்பினை அணிந்து கொண்டு வருகிறார்கள். நாயகம் கேட்கிறார்கள், இது என்ன? இது தங்கம் யா ரசூலல்லாஹ், இதற்கான கடமைகளை நிறைவேற்றி விட்டீர்களா? அவ்வாறு நிறைவேற்றவில்லை என்றால் மறுமையில் இது உங்களை வேதனை தரக்கூடியதாக மாறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கு. மூட்டை மூட்டையாக மலை மலையாக தனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலடியில் வந்து குவித்தார்கள் சஹாபா பெருமக்கள். நாயகமே, எனது சொத்துக்களும் சுகங்களும் அனைத்துமே அல்லாஹ் ரசூலுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் என்று வாழ்ந்த ஒரு உத்தமமான சஹாபாக்களுக்கு பேரு தான் நாம் சத்தியசீலர்கள் என்று சொல்லுகிறோம். எனவே ஜகாத்து கொடுக்காம தானம் கொடுக்காம மறைச்சிக்கலாம் என்று நினைத்தால் நமக்கு நாமே வேட்டு வைத்துக் கொள்வது என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜகாத்தை கொடுக்கிறையா, உனது சொத்துக்கு பாதுகாவல் செய்வது என் கேரண்டி. உலகத்தில் யாராவது ஒரு சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்துற நான் உன்னைய பார்த்துக்கிறேன்னா அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜகாத்திற்கு நீ கொடுத்து விட்டால் அதை பன்மடங்காக உயர்த்து கொடுப்பது என்பது எனது கடமை, எனது பாதையில் நீ செலவு செய் என்று சொல்லுகிற போது எடுத்து கொடுப்பதற்கு மனம் வரல. குர்ஆன்ல 34வது சூரா 39வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், குல், நபியே நாயகமே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்ன ரப்பீல் யபுசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹு. அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மத்தியில் நாடியவர்களுக்கு அல்லாஹ் விசாலமாக சொத்துக்களை கொடுக்கிறார், நாடியவர்களுக்கு சொத்துக்களை குறைக்கிறான். அல்லாஹ் கொடுக்கிறான். உனக்கு வந்திருக்கு, நிறைய பணம் வந்திருக்கு, நிறைய பதவி வந்திருக்கு, எனக்கு கம்பெனி எல்லாம் கொடுத்துருக்கிறான், வியாபார தலங்கள் கொடுத்துருக்கிறான், வணிகத்துடைய நிறுவனம் கொடுத்துருக்கிறான். ரப்பு கொடுத்த பிச்சை அவன் நாள்னா நாளைக்கு அப்படியே ஒட்டுமொத்தமாக நசுக்குவதற்கு சக்தி பெற்றவன். எத்தனையோ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நடு இரவிலே சாலைகளிலே அனாதைகளை போல ஆகிவிட்ட எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு. நேற்றைய இரவு கோடீஸ்வரராக இருந்து அடுத்த நாள் காலையில் பிச்சைக்காரராக எழுந்த எத்தனையோ நபர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் கொடுத்ததை பறித்து விட்டு சாலைகளில் தெரு தெருவாக அலைய வைப்பதற்கும் அல்லாஹ் சக்தி பெற்றவன். அவன் சொல்லுறான் நீ கொடுன்னு. மீண்டும் அல்லாஹ் கூறுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வ ஹுவ கைருர் ராஸிகீன். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் எதையெல்லாம் செலவு செய்கிறீர்களோ அதற்கு பகரமாக பிரதிபலனாக அல்லாஹ் கொடுப்பான். அரசியல்வாதி சொல்றான், நான் வந்தேன்னா இதையெல்லாம் செய்வேன், ஓட்டு போடுறான். அடுத்த முறை நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதையெல்லாம் செய்வோம், நம்புறான், ஓட்டு போடுறான். அவன் செய்ய மாட்டேங்கிறான். 5 வருஷம் காணாம போயிடுறான். போஸ்டர் அடித்து காணாமல் போய்விட்டான் என்று ஒட்டினாலும் கூட தொகுதிக்கு வராத நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். படைத்த ஆளுமை மிக்க அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரங்களுக்கும் ராஜரப்பான சொல்லுகிறான், அல்லாஹ் கூறுகிறான், நீ கொடு, நான் கொடுக்கிறேன்.
வஹுவ கைருர் ராஸிகீன், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ரிஸ்கை அளிக்கக்கூடிய கைருர் ராஸிகீன். அல்லாஹ் கூறுகிறான், நீ எனது பாதையில் கொடு, நான் கொடுக்கிறேன் என்று. கொடுப்பதை தடுக்கக்கூடிய அளவுக்கு மனம் என்பது இருக்கக்கூடாது. ரமதான் போல காலங்களில் ஜக்காத்தையும் சதக்காவை எவ்வளவு முடியுதோ அள்ளி அள்ளி கொடுக்கணும். பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, وَإِنَّ أَحَبَّ الْأَعْمَالِ إِلَى اللَّهِ سُرُورٌ تُدْخِلُهُ عَلَى مُؤْمِنٍ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் விருப்பமான காரியங்கள்னு சிலது இருக்கு. முதலாவது துதுகிலுஹு அலா முஃமின், மூமின் உடைய உள்ளத்திலே, மூமினுக்கு உள்ளே நீ ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி. முதலாவது, இந்த பெருநாளில் ஏதாவது துணி எடுக்க முடியுமாம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துணி எடுத்துட்டாங்கத்தா, என்னத்தா செய்யலாம்? இல்லத்தா, அத்தாவுடைய கையில் காசு இல்லத்தா. புலம்பிக் கொண்டிருக்கிற எத்தனை அண்டை வீட்டு நபர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? கிழிந்த சேலையினை உடுத்தி கொண்டு வீடு வீடாக சென்று பாத்திரம் கழுவக்கூடிய தாயுடைய முந்தானையினை பிடித்து கொண்டு குழந்தை கதறுகிறது. என்னோடு படிக்கக்கூடிய தோழன் புது துணியினை வாங்கிவிட்டான், எனக்கு காட்டினான், எனக்கு கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் குழந்தையினை அரவணைத்து அன்பு செலுத்தி கட்டி அணைத்து அழக்கூடிய தாய் எத்தனை நபர்கள் நமது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிற மூமினுடைய உள்ளத்திலே அவர்களுக்குள்ளே மகிழ்ச்சியினை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மிகவும் உகந்த காரியம். போய் அவங்களுடைய கையில் போய் அந்த துணை வாங்கிக்கும், ஒரு 5000 ரூபா, ஒரு 10,000 ரூபா கொடுத்தா அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். எனது அடியாருக்கு இன்னொரு அடியான் சேவை செய்து விட்டான், மகிழ்ச்சியினை கொடுத்து விட்டான். மீண்டும் சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ஷிஃபு அன்ஹு குர்பன், அவனுக்கு ஏற்பட்ட சிக்கலை நீ தீர்த்து வைப்பது. வத்தக்தி அன்ஹு தைனன், அவனுக்கு கடன் சுமையாக இருந்தால் அந்த கடனை நீ தீர்த்து வைப்பது. அவ் தத்ருத அன்ஹு ஜூஅன், அவன் பசியாக இருந்தால் அந்த பசிக்கு நீ உணவை கொடுத்து அவனுக்கு உதவி செய்வது. எத்தனை அண்டை வீட்டுக்காரர்கள் ஒரே ஒரு குழம்பை சமைத்து கொண்டு 4 நாட்களாக அந்த குழம்பில் தண்ணீரை ஊற்றி கொண்டு கழித்த காலங்கள் என்ன தெரியுமா? இப்பொழுதும் எனது சிறு வயதுடைய அந்த சிறுமையுடைய பிராயத்தினை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு குழம்பை சமைத்து கொண்டு 1 வாரமாக வைத்து கொண்டு நாங்கள் உண்ட காலங்கள் எல்லாம் எங்களின் கண்களில் இன்றும் இருக்கிறது. இப்படியெல்லாம் எத்தனை தரப்பட்ட ஏழை குடும்பங்கள் நமது பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் கொடுக்கணும். ஜக்காத்தும் சதக்காவும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை வீட்டுக்காரர்களை முதலில் நீங்கள் கவனியுங்கள். அடுத்ததாக உங்களின் சொந்த பந்தத்திலே கேட்பதற்கு கூச்சமாக இருக்கிற நபர்களுக்கு சென்று போய் ஜக்காத்தையும் சதக்காயும் கொடுங்க. போர்டு போட்டு நான் எல்லா பேருக்கும் கொடுக்கிறேன், பிரபஞ்சமாக கொடுக்கக்கூடிய நிறைய பணக்காரர்கள் தங்களுடைய உறவினர்களை விட்டு வைத்து விடுகிறார்கள், தங்களுடைய சொந்த பந்தங்களை பிச்சை எடுக்க விடுகிறார்கள். நாளை அல்லாஹ் சும்மா விட மாட்டான், கேட்பான். ஊரெல்லாம் கொடுத்தல, உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தவன் இருந்தான்ல, உன் சொந்த பந்தத்தில் ஒருத்தவன் இருந்தான்ல, நீ ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். அவர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும். 4 நபர்களை கொண்டுதான் உலகம் இயங்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னா, இன்னமத் துனியா லி அர்பஅத்தி நஃபரின் அப்துன் ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மன் ஃபஹுவ யத்தகி ஃபீஹி ரப்ப. அல்லாஹ் கல்வியையும் செல்வத்தையும் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த செல்வத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார். வயசிலு ஃபீஹி ரஹ்மஹு, செல்வத்தை பங்கிடக்கூடிய நேரத்தில் முதலில் சொந்த பந்தத்தை பார்த்து அவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். அந்த நபர் அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பானவர். அவரை கொண்டு உலகம் இயங்குகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திர்மிதியில் இருக்கு. அந்த நபரை கொண்டுதான் உலகம் இயங்குகிறது. சதக்கா 2 வகை நமக்கு தெரியும். ஒன்று கட்டாயம் கொடுக்க வேண்டிய சதக்கா. நமக்கு இருக்கிற சொத்துக்களிலே 100ல் 2.5% எடுத்து கொடுப்பது, அதற்கு நிறைய கணக்கு இருக்குது, கட்டாயம் கொடுக்கணும். 2வது ஒரு சதக்கா இருக்கிறது, தான தர்மமாக நாம் கொடுப்பது. இந்த தான தர்மங்களும் சதக்காக்களும் கெட்ட மரணத்தை தடுக்கிறது என்ற ஹதீஸில் வருது. அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதபர் ரப்பி வ தத்ஃபஉ மீத்தத்த ஸூஇ. எத்தனையோ இன்று துர்மரணங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் நிகழ்கிறது. கேவலமான மரணங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சதக்காவை கொடுக்கிற ஒருவர் அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் ஒரு காலமும் ஆக மாட்டார். நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கார், நம்ம மேலே கோபமாக இருக்கார், எவ்வளோ பயப்படுறோம். உலகத்தில் அதிகாரங்களை எல்லாம் கொடுத்து பிச்சையாக அளித்திருக்கிற ராஜ ரப்பு அவனுடைய கோபத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கொடுக்கிற தான தர்மம்னு சொல்றாங்க. ₹1 எடுத்து ஒரு யாசகருக்கு கொடுத்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து என்ன செய்வான்? மிகவும் சந்தோஷப்படுவான். ஃபிரௌனை பற்றியான நிறைய வாழ்க்கை வரலாற்றில் இப்படியும் ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கும். ஃபிரௌன் நிறைய சதக்கா செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவர் மிகவும் கேடுகட்டத்தனமாக நடந்து கொள்வான். அல்லாஹ் சொல்லுவான், எங்கிருந்தாலும் அவனை கொலை செய்து விடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவு. ஒரு நாளும் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணுக்கு முன்னால் வரவே மாட்டார். அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யா அல்லாஹ் நீ கொலை செய்ய சொல்லிவிட்டாய், ஆனால் என் கண்களுக்கு தெரியவில்லையே அவரின். அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு நாளும் அவன் சதக்காவினை செய்து கொண்டே இருக்கிறான், தர்மத்தை செய்து கொண்டே இருக்கிறான். தர்மம் செய்யக்கூடியவன் கெட்டவனாக இருந்தாலும் நான் அவனை காட்டி கொடுப்பதற்கு விருப்பமாக இல்லை. ஏராளமான ஹதீஸ்ல கஞ்சன் பணக்காரனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன் இல்லை. தர்மம் செய்யக்கூடியவன் பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை நேசிக்கிறான் என்று நிறைய ஹதீஸ்ல இருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில முஸ்லிம்லலாம் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய நேற்று அந்த காலத்தில் சுழன்று அடிக்கக்கூடிய காற்றை விட வேகமாக சதக்கா கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கற்களை வயிற்றில் கட்டி கொண்டு வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர், வீடுகளில் சமைப்பதற்கு உண்ணுவதற்கு உணவே இல்லாத மிகப்பெரிய இராஜாங்கத்துடைய ஜனாதிபதி, மூட்டை மூட்டையாக வந்து குவிக்கக்கூடிய செல்வம் காலடியில் வந்து விழுந்தால் அடுத்து 1 மணி நேரத்திற்கு முன்னரேயே அதை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்துவிட்டு தனது வீட்டில் வந்து கையினை விரிக்கக்கூடிய மாபெரும் தலைவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். இனி உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் வருவார்களா? இறக்கக்கூடிய நேரத்தில் தனது கவச உடையினை ஒரு ஏழைக்காக உணவினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக யூதனிடத்திலே அடமானத்தினை வைத்து அந்த யூதனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தானியத்தை ஒரு ஏழைக்கு கொடுத்து அதை அடமானம் வைத்த அந்த கவச உடை கூட மீட்க முடியாமல் தனது தோழர்களிடத்தில் எனது கவச உடை யூதனிடத்தில் இருக்கு என்று சொல்லி உபதேசித்து மறைந்த மாபெரும் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அவங்களுடைய உம்மத்து எடுத்து கொடுப்பதற்கு ரொம்ப யோசிக்குது. ஹதீஸில் வந்திருக்கு, திருமைதியில் இப்படி ஒரு ஹதீஸ், அஃதலு ஸதகத்தி ஸதகத்துன் ஃபீ ரமதான், தானத்திலேயே சிறந்த தானம் என்பது ரமதானிலே நாம் செய்யக்கூடிய தானம் தான் மிகச்சிறந்த தானம். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நிறைய சதக்கா செய்யுங்க, கொடுங்க, அல்லாஹ் கொடுப்பான். இப்படி கொடுத்தா அல்லாஹ் பன்மடங்காக கொடுப்பான். உங்களுடைய சொந்த பந்தத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க. உங்களுடைய நண்பர்களில் இருக்கிற நிறைய நபர்கள் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு கொடுங்கள். மதரசாக்களுக்கு அதிகமாக கொடுங்கள். பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடிய இமாம்கள், எனக்கா கேட்கல, நான் 3 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற இமாம்களுக்கு முஅத்தின்களுக்கு அதிகபட்ச இமாம்களுடைய சம்பளமே மாதத்தில் 15,000 ரூபா. எந்த இடத்துலையும் பார்க்கலாம். ஏதாவது ஒரு இமாம் ராயலாக பெரிய வீடு கட்டி பள்ளிவாசலில் துவக்கத்திலிருந்து இமாமாக இருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய அளவுக்கு வாழுகிறார் என்பது அரிது. தஞ்சாவூரில் இருக்கலாம், அதாவது பொன் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவோ இடங்களில் நான் தராவி தொலை வைத்திருக்கிறேன். பெரும்பாலும் இமாம்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள். இமாம்களுடைய நிலைமைகளை விட படுமோசமான நிலைகள் முஅத்தின்களுடைய நிலைமை. பெண் குழந்தைகளை நிக்கா செய்ய முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற நிறைய முஅத்தின்கள் இருக்க. உங்களுடைய சதக்காக்களை ஜக்காத்துக்களை இமாம்களுக்கு முஅத்தின்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். மதரசாக்களுக்கு அதிகமாக கொடுங்க. சென்ற வாரமே நான் சொன்னேன், ஜக்காத்தின் மூலமாகவும் சதக்காவின் மூலமாகவும் தான் ஒட்டுமொத்த மதரசாக்களும் இயங்குகின்றன.
மதரசாவுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை. எந்த மதரசா இருக்கு, நாம் நம்முடைய இந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் கௌசியா அரபிக் கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது எந்த அரபிக் கல்லூரியாக இருக்கட்டும், சில அரபிக் கல்லூரிகளின் சொத்துக்கள் என்பது முன்னோர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். இதை தவிர உண்டான எல்லா அரபு மதரசாக்களும் மக்கள் கொடுக்கக்கூடிய சக்காத்தின் மூலமாகவும் சதக்காவின் மூலமாக மட்டும்தான் வருடம் முழுவதும் அதனுடைய மருத்துவ செலவு, உணவு, உடை, ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், அங்கே இருப்பவர்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவை, இது எல்லாமே மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் இயங்குகிறது. எனவே நிறைய சதக்காக்களையும் சக்காத்தையும் கொடுங்க. சதக்கத்துல் ஃபித்ரை கொடுங்க. சதக்கத்துல் ஃபித்ரை பற்றி நிறைய ஹதீஸுகளில் ஏராளமாக வந்திருக்கு. நாம் வைக்கக்கூடிய நோன்பு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்கிக் கொண்டு இருக்கும். நாம் கொடுக்கக்கூடிய சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்காத வரை நமது நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜக்காத்துக்கும் சதக்காக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஜக்காத்து யார் மேலே கடமையோ அவங்களுக்கு ஒரு வருஷம் அந்த பொருள் அவங்களுடைய ஆளுமையில் இருக்கணும். ஆனால் சதக்கத்துல் ஃபித்ரை பொறுத்தவரை ஈது பெருநாளுடைய காலை சூரியன் உதித்ததற்கு பிறகு எவரிடம் ஜக்காத்துடைய அளவுக்கு சொத்து இருக்கிறதோ அவர் மேலே சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாயிடும். முன்னாடியே கொடுத்துடணும் முஸ்தஹப், ஆனால் அன்று கடமையாயிடும். இதில் இன்னொரு வேறுபாடு என்னன்னா, கணவன் மீது ஜக்காத்து கடமைனா மனைவி கொடுக்க தேவையில்லை, மனைவியின் மீது ஜக்காத்து கடமைனா கணவன் கொடுக்க தேவையில்லை. இப்படியெல்லாம் சில நிபந்தனை இருக்குது. குழந்தைகளுக்கு இப்போ கணவன் ஒரு தந்தையின் மீது ஜக்காத்து கடமைனா குழந்தைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கடமை என்றால் அவருடைய ஆளுமைக்கு கீழாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லா பேர் சார்பாக அவர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கலாம், அண்டை வீட்டு நபர்களுக்கு கொடுக்கலாம், மதரசாக்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவு ஹனஃபி சட்டத்தின் அடிப்படையில் 1 கிலோ 612 கிராம் 635 கிராம் கோதுமை, 1 கிலோ 635 கிராம். ரொம்ப குறைஞ்சபட்சமாக 90 ரூபான்னு போட்டிருக்காங்க ஜமாத்துல் உலமா சார்பாக. நம்ம 100 ரூபா கொடுக்கலாம், 150 கொடுக்கலாம், அது நம்முடைய விருப்பம். ஷாஃபியுடைய சட்டத்தின் அடிப்படையில் 2 கிலோ 400 கிராம் ஒன்று கோதுமை கொடுக்கணும், இல்லைன்னா அரிசி கொடுக்கணும், பணமாக கொடுக்கக்கூடாது ஷாஃபி சட்டத்தின் அடிப்படையில். எனவே சதக்காவையும் ஜக்காத்தையும் அதிகம் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் மதரசாக்கும் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.